ஹலோ டியர் மாண்டிஸ். ஓர் 2 மாதங்களுக்கு முன்னாடி ரொம்ப நாளா மூவி ரோஸ்டே போட்டுட்டு இருக்கோம், நம்ம ரீல்ஸ் ரோஸ்ட் போட்டா பாப்பீங்களா அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கெடுப்பு நடத்தியிருந்தேன். அதுக்கப்புறம் பெருசா அதுல நான் ஆர்வம் காட்டல. ஆனா இன்னைக்கு அதற்கான தக்க சமயம் வந்திருக்கு. 2000 years later. சீமான் அண்ணன், முதலா உன்னுடைய ரோஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். எப்படியாச்சும் வீடியோவை ஹிட் ஆக்கி விட்டு என்னைய கொஞ்சம் காப்பாத்தி விட்டுருந்தேன். சீமான் அண்ணன் துணை. ஆஹா, போட்டாண்டா நங்கூரத்தை. இப்ப முதல்ல நம்ம பார்க்க போறது சீமான் அண்ணனின் சுடுகாட்டு ஸ்டோரி. சின்ன பிள்ளைல எல்லாம் பேய் அப்படின்னு பயப்படுவாங்க. நான் சுடுகாட்டுல தான் போய் அந்த படுத்தே கிடப்பேன். அங்க விளக்கறியும் அதுல தான் போய் படிப்பேன். அப்ப எனக்கு அச்சமே கிடையாது. சரியா இருக்குடா. அதாவது அண்ணனோட ஸ்பீச் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் அவர் பேசும்போது இமேஜின் பண்ணா நமக்கே வந்து சில விஷயங்கள் காமெடியா இருக்கும். ஆனா அது அப்படியே ஒரு ரீல்ஸா பண்ணணும்னு ஒருத்தனுக்கு தோணி இருக்கு பாருங்க. இதை நம்ம பாராட்டி ஆகணும். அதுல இந்த ஏஐல அந்த மூஞ்சி எல்லாம் மாத்தி வேற லெவல்ரா தம்பிகளா. பெருமையா சொல்லுவேனே. சீமான் அண்ணனின் கராத்தே ஸ்டோரி. நின்னு அடிப்பேன். என்னை வந்து இவரு கராத்தே சண்டைக்கு எனக்கு போட்டிக்கு அனுப்புவாங்க. ஒல்லியா சின்ன பையனா இருப்பேன். நான் கிரீன் பெல்ட் தான் வாங்கியிருந்தேன். இந்த ரெட் பெல்ட், இந்த பிளாக் பெல்ட் வாங்கணும் தூக்கி என்னோட சண்டை போட விடுவான். முரட்டு ஆளா இருப்பான். பயப்படாம நிப்பேன். ஏறி அடிப்பான். நான் அவன் சோற வர இங்கிட்டு ஓடுவேன். நான் பயந்து ஓடுறேன்னு நினைச்சு எல்லாம் கைதட்டி சிரிப்பான். ஒரு சின்ன பையன் ஜிக்கிட்டான்ட்டு அவன் எச்சவன் அடிப்பேன் பாரு, ஒரே அடி முடிச்சிருவான். அதுக்கப்புறம் எந்திரிக்க மாட்டான். இது சத்தியமா நான் செஞ்சேன். நான் வென்று கப்போட கோப்பையோட வந்து நிக்கிறேன். எங்க அப்பாவே நம்பல. என்னடா அப்படியே பெர்ஃபார்மன்ஸ் பண்றீங்க? ஒருவேளை சீமான் அண்ணன் சின்ன வயசுல இப்படிதான் இருந்திருப்பாரோ? அதுலயே அந்த பெல்ட் எல்லாம் செஞ்சு போட்டிருக்காங்க பாருங்க விதவிதமா. அல்டிமேட்ரா டே, அல்டிமேட். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற மீம் தான் வந்து என்னுடைய ஃபேவரட் மீம்டா. இத பார்த்து சிரிக்காதவனே இருக்க முடியாது. சில மாசத்துக்கு முன்னாடி சீமான் அண்ணன் ஒரு ஸ்பீச் ஒன்னு கொடுத்திருப்பாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த தமிழ் தாய் வாழ்த்தெல்லாம் நாங்க வந்து மாத்திருவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாப்ல. அதை வச்சு தம்பி பண்ணிருக்காரு. என்னடா சொல்ற? இல்ல, நாங்க தமிழ் தாய் வாழ்த்தையும் மாத்துறோம். அது அந்த பாட்டு இல்ல, நாங்க வேற பாட்டு வைக்க போறோம். நாங்க அதிகாரத்துக்கு வரும்போது வேற பாட்டு இருக்கும். வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முக்கிடுக்குத்தானோ நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முக்கிடுக்குத்தாலும். இதெல்லாம் எப்படிரா யோசிக்கிறீங்க? அது யாரா அவங்க? சாட்டை துரைமுருகனா? நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? உண்மையிலே இந்த மாதிரி விஷயத்துக்கு எல்லாம் யூஸ் பண்ணா நல்லா தான்டா இருக்கும். போட்டு கொடுக்குறியா? புஷ்பா படம் பாத்தியா? புஷ்பா படம் பாத்தியா? அதுல கதாநாயகன் ஒரு ரெக்கை அப்படி தூக்கிட்டு வான் பாத்தியா? நீ என்ன பண்ணணும்? தமிழன் 2 ரெக்கை அப்படி தூக்கிட்டு. ஏய் விட வாடா. ரொம்ப சோர்வா இருக்கியா? 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ போடு. பக்கத்துல எங்கேயாவது ஜிம் இருக்கா போ. 2 மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு 600 ரூபா கேட்பான். கட்டு அடி அப்படி முறுக்க ஏத்து அப்படி போ. தெருவில் நடக்க எப்படி நடக்கணும் தெரியல. பருத்தி வீரன் படம் பாரு. தம்பி கார்த்திக் நடப்பம் பதியா அப்படின்னா நடடா அப்படி போட. இலே வேற லெவல்ரா. அதுலயும் ஒரு சீன் நான் நோட் பண்ணேன். இதுல இந்த பையன் யாரா? அண்ணன் விஜய் மாதிரி இருக்காப்ல. தளபதி. அதுலயும் அவனுக்கு என்னடா, அவனுக்கு 6 பேக் எல்லாம் இருக்கு. அவனுக்கு நமக்கும் தான் இருக்கு பாரு. எப்படி 6 பேக்ஸ்? இதுக்கு ஜிம்முக்கு போறது, சாப்பிடாம இருக்கிறது. எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும் சார். என் ஆளை அங்கனக்குள்ள நிப்பாட்டிட்டு ஒண்ணுக்கு இருக்க போனேன் சார். அதுக்குள்ளே என் ஆளை எவனோ ஆட்டையை போட்டான். என்ன ப்ரோ இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? நம்ம ஆளுங்க பொண்ணு அப்படின்னு எழுதியிருந்தாலே இன்ஸ்டாகிராம்ல 10,000 லைக் போடுறவங்க. நீங்க இவ்வளவு பர்சனாலிட்டியா இருக்கீங்க. அப்போ உங்க ஆளு எப்படி இருக்கும்? கொஞ்சம் பத்திரமா பாத்துக்க வேண்டாமா? சரி பரவாயில்ல, தமிழ்நாடு காவல்துறையை நாடி இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் ஒரு 12 வருஷத்துல கண்டுபிடிச்சிருவாங்க. 100% ப்ரொஃபஷனல். அடுத்து நம்ம பார்க்க போற ரீல்ஸை பத்தி சொல்லணும்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பேட்ட படத்துல பண்ண சேட்டையான ஸ்டெப்ப நம்ம ஆளு ஒருத்தர் வேட்டையாடி வச்சிருக்காரு. அதை பத்தி பார்ப்போம்.
அடிக்கடி சாவு வீட்டுக்கு வர வேண்டிய இருக்குமே. என்னதான் பார்க்க கொஞ்சம் சிரிப்பா இருந்தாலும் அவரும் கஷ்டப்பட்டு மீச தாடி எல்லாம் வலிச்சு அந்த சேப்புக்கு சட்டை வேஷ்டி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காப்புல. அதுக்காகயாச்சும் ஒரு கைத்தட்டல் கொடுத்தே ஆகணும். கேட்ட மாதிரி வரலனாலும் ஏதோ ஓட்டையாவாச்சும் வந்திருக்குல்ல. அடுத்து பார்க்க போற ரீல்ஸ் கான்பிடென்ட் இருக்கலாம் வக்காலி, ஆனா ஓவர் கான்பிடென்ட் இருக்க கூடாதுடா. பசங்களுக்கு மீசை இருந்தா அழகு. சோ சீக்கிரமா உங்க மீசையும் தாடியையும் வளர்த்துக்கோங்க. உங்களோட ஹேர் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சோ உங்களோட ஹேர் ஸ்டைல வந்து கொஞ்சம் நீட்டா பாத்துக்கோங்க. வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. அது என்னமோ தெரியலங்க. அவர் என்னமோ நல்லாதான் கட்டிங்லாம் போட்டு நல்லாதான் ஷேவிங் பண்ணிருக்கானுங்க. நமக்கு என்னமோ சிரிப்பா இருக்கு. இந்த ரீல்ஸ்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 83,000 லைக் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா தம்பி, எல்லாருக்கும் இந்த மாதிரி மண்டை செட் ஆகாத தம்பி. நீ தொடர்ந்து பண்ணு, யோகி பாபுவோட பெரிய ஆளா வருவேன். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போறது ஒரு ரீல்ஸ் பத்தி இல்ல, ரீல்ஸ் போடுற ஒரு பைத்தியத்தை பத்தி. கூலி படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு கண்டென்ட் ஒன்னும் பண்ணிருந்தான். அதை பார்த்து ஆஹா, நம்ம ஊர்ல இப்படிப்பட்ட பிள்ளையான்னு சொல்லி சில்லறையெல்லாம் சதற விட்டேன். மச்சான், கூலி ட்ரெய்லர் பத்தியாடா, கன்ஃபார்ம் 1000 கோடி அடிச்சிரும்டா. படம் வந்தான்ப்பா, அது 1000 கோடி அடிக்குமா அடிக்காத பேசிக்கிறாங்க. ஆனா இவன் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பாதிப்பானு யோசிக்கல. அது நினைச்ச சிரிச்சேன். இத பார்த்தா என்ன கருத்தா பேசுறாப்புல அப்படின்னு தானே தோணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த பயபுல ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம். சூப்பர் ஸ்டார் எப்படி இருக்காரு பாரு, தலைவர். மக்களே, இந்த மாதிரி பேனரை எங்க தாத்தா காலத்துல பாத்துருப்பாரு, அப்புறம் எங்க அப்பா பாத்துருப்பாரு, இப்போ நாங்க பாக்குறோம். அடுத்தது எங்க குழந்தை பிறந்தா ஓ ரீல்ஸ் எல்லாம் ஒருத்தன் பாக்குறான் தெரியுமா, அவனை சொல்லணும்டா. அவன் பாப்பா 4 தலைமுறையா ஒருத்தர் ஹீரோவா இருக்காரு, அதுவும் 50 வருஷமா சூப்பர் ஸ்டாராவே இருக்காரு. அவர் 4 தலைமுறையா சூப்பர் ஸ்டார் தான். ஆனா நீனு 4 ரீல் கூட கேப் விடாம கூலி படத்துக்கெல்லாம் காசை வேஸ்ட் பண்ணாதீங்களா தம்பிகளா. உங்க லைஃப் தான் முக்கியம்னு சொல்லி மெசேஜ கொடுத்துட்டு அக்கல்ல கட்டி வர அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்கியே, என்ன ஆக்டிங்டா வக்காலி. இது மட்டும் இல்ல மக்களே, இது மாதிரி பல பேர் ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காங்க. எல்லாமே பப்ளிசிட்டிக்காக தான். இவன் திருந்த மாட்டான் எத்தனோட சொல்றது. இதுக்கு அப்புறமே கூட நம்ம சவாசம் வச்சுட்டா நம்ம பாலிசியே வேஸ்ட் ஆயிடும். அடுத்து ஃபேமஸா போயிட்டு இருக்கிற அங்கிள் மீம். விஜய் சார் அங்கிள்னு கூப்பிட்டாரு. உடனே அவங்க திங்கிங்லாம் எங்கெங்கயோ போயிடுச்சு. இனிமே அங்கிள்னு ஒருத்தரை கூப்பிட்டாலே ஸ்டாலின் அங்கிள் தானடா ஞாபகம் வரும். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். அடுத்து வரக்கூடிய மீமும் டிவிக்கு சம்பந்தப்பட்ட மீம் தான். பேபி, இங்க என்ன பண்றீங்க? நான் டிவிக்கு ஓட் போடலான்னு வந்தேன். ஆனா இவங்க வந்து நீ குட்டி குஞ்சா, நீ எல்லாம் ஓட் பண்ண முடியாதுடான்னு சொல்றாங்க. தம்பி, நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம் தான். அதுக்கு எதுக்கு ஏடிஎம் மிஷின் கிட்ட நிக்கிறீங்க? ஐயோ மகனே, அத பத்தி யோசிக்கவே இல்லையே. அடுத்த ரீல்ஸ பத்தி சொல்லணும்னா பெண்களுடைய டிரைவிங் ஸ்கில்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கறத. गाइस, இவங்க பேரு தான் பிரியா. இவங்களுக்கு நடக்கும் போதே ஒழுங்கா பேலன்ஸ் இருக்காது. எப்படி ஸ்கூட்டி அழகா பேலன்ஸ் பண்றாங்கன்னு பாருங்களேன். அப்படிதாம்மா பிரியா, ஓட்டுங்கம்மா. அப்படியே டர்ன் பண்ணுங்க, யூ டர்ன் பண்ணுங்கம்மா. யூ டர்ன் பண்ணுங்க. அவ்வளவுதாம்மா. அப்படியே 8 போட ட்ரை பண்ணுங்கம்மா. ட்ரை பண்ணுங்க. அப்படியே வாங்கம்மா, இந்த லெஃப்ட்ல அப்படியே வாங்க, ஃபுல்லா வாங்கம்மா. ஃபுல்லா வாங்க. அப்படியே திருப்புங்கம்மா. அப்படியே ஒடிச்சு வளைங்க. அவ்வளவுதான். சனிய முடிச்சது. எத்தனை தடவை தான் சொல்லி கொடுக்கறது முண்டம்? ஏமா, உனக்கு எத்தனை தடவை தான்மா சொல்லி கொடுக்கறது? பிரியான்னு அழகா பேர் வச்சா மட்டும் பத்தாதம்மா, அழகா வண்டி ஓட்டமும் தெரியணும். எல்லாம் ரோட்ல போய் எத்தனை பேர்த்த கொல்ல போறியோ தெரியலமா. இந்த பிரியான்னு பேர் வச்சு யாருக்குமே வண்டி ஒழுங்கா ஓட்ட தெரியாதுன்னு நினைக்கிறேம்மா. எல்லாரும் இப்படிதான் பண்றீங்க. ப்ரோ, லேடிஸோட டிரைவிங் ஸ்கில்ல பத்தி தப்பா பேசக்கூடாது. பசங்க ஓட்டுற வண்டிக்கெல்லாம் 2 பிரேக் தான். ஆனா இந்த பொண்ணுங்க ஓட்டுற ஸ்கூட்டிக்கு மட்டும் 4 பிரேக். 2 அதுங்களோட காலு.
என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க பொண்ணுனோட டிரைவிங் ஸ்கில்ல பத்தி? கொஞ்சம் தலைமைக்கு கட்டுப்பட்டு அப்படியே இருக்கின்னு இருக்கிறோம். மத்தபடி நாங்க எங்களை அவுத்து விட்டாங்கன்னு வச்சுக்கோ, சிறகு அடிப்போம் நாங்க. லேடிஸ் ராணுவ பட. அடுத்த ரீல பத்தி நான் என்ன சொல்றது? இது எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. மீ ஆஸ்கிங் சாட் ஜிபிடி ஃபார் எவ்ரிதிங். எப்படிடா எதுவுமே இல்லாம இருக்கும்? நீ மனுஷனா இல்ல மாடா? அது கூட வண்டி இருக்குவே. சோறு தானே சாப்பிடுற? சொல்லு, உனக்கு என்னதான் தெரியும்? ஏதாவது சொல்லி தொலை. ஆக்சுவலா சாட் ஜிபிடி வந்ததுல இருந்து என் ஃப்ரெண்டு பொட்டராமன் ஒருத்தன் இருக்கான். காலையில ஏஞ்சி பல்லு விளக்குறதுல இருந்து குண்டி கழுவுறது வரைக்கும் சாட் ஜிபிடி கிட்ட தான் கேட்டு செய்யறான். அதனால என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே டெடிகேட் பண்ணலாம். சோ மொத்தத்துல இந்த ரீல்ஸ் ரோஸ்ட் வீடியோ, ரோஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு வகையான காமெடி ரியாக்ஷன் வேணா சொல்லலாம். இந்த வீடியோவுக்கு நீங்க கீழே இருக்கு தெரியுமா அந்த ஹைப் பட்டன், கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். அதை கொடுத்து நீங்க எந்த அளவுக்கு நீங்க வந்து லைக்கும் கமெண்டும் பண்ணி ஆதரவு தரீங்களோ அதை பொறுத்து தான் அடுத்த ரீல்ஸ் வீடியோலாம் இருக்கு. மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய பொன்னான கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல போட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் அப்படியே ஷேர் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ திஸ் இஸ் மாண்டி ஷோஸ் ரீல்ஸ் ரியாக்ஷன். நான் தான் மாண்டி. நன்றி.